Hi everyone, welcome to Retail Traders Factory. நவம்பர் 23rd என்டர் ஆகிறோம். Thursday நிஃப்டியுடைய எக்ஸ்பைரி இருக்குது. நேற்று நிஃப்டியுடைய க்ளோசிங் 19,811. கம்மிங் டேஸில் நிஃப்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது, எந்த ஜோன்ஸுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் அசஸ் பண்ணுவோம் சார்ட் அனாலிசிஸ் மூலிமா. அது இல்லாமல் நாங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிஸ்னரும் கிடையாது. கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய லெவல்ஸை ஹீரோ லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெவல்ஸ் கிட்ட மார்க்கெட் வரும்பொழுது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட் அவர் அனாலிசிஸ். அதுக்கு முன்னாடி இந்த நோட்டபிள் திங்ஸ் சில விஷயங்கள் இருக்குது. இந்த நவம்பர் மந்த்துக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 5 ட்ரேடிங் செஷன்ஸ் தான் இருக்குது இன்றைக்கும் சேர்த்து. அதனால் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி லெவல் ஹையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சொல்லப்போனால் வந்துட்டு இந்த லாஸ்ட் 4-5 டேஸ் அப்படிங்கும்போது மந்த்லி க்ளோசிங் எக்ஸ்பைரியில் அந்த வாலட்டிலிட்டி லெவல் வால்யூமும் சரி வாலட்டிலிட்டி லெவலும் சரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்கும் அவங்க கேபிட்டல் பர்ஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப பிரகாசமான நாட்கள் அப்படின்னு இந்த 5 நாட்கள் நம்ம சொல்லலாம். அதனால் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய டேஸ் தான் அது. மண்டே ஹாலிடே, ஸோ ஹாலிடே சிண்ட்ரோம் இருக்கும், கவனமாக பார்த்துக்குங்க. சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே 3 நாள் கண்டினியூஸாக லீவ் வரும்பொழுது அந்த கனெக்டிவிட்டி மிஸ் ஆகும். ஸோ பொசிஷன்ஸ் கொண்டு போகிறதோ அதெல்லாம் வந்து கால்குலேட்டிவாக இருக்கணும். பிளைண்ட் ஃபோல்டடாக போகிறது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சூசைடல், கவனமாக வச்சுங்க அதையும். அடுத்து டிசம்பர் 3 வந்து 5 ஸ்டேட்டுடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. இதெல்லாம் கம்மிங் டேஸில் வரக்கூடிய ஈவெண்ட்ஸ். அதை மேட்ச் பண்ணி மார்க்கெட்டில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஹிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இது நோட்டபிள் திங்ஸ். ஸோ நம்மளோட அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டைம் ஃப்ரேம் வந்து லார்ஜர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம வருவோம், சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது மந்த்லி டைம் ஃப்ரேம் எந்த மாதிரி இருக்குது, கேண்டில் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, தென் வீக்லி, அதுக்கடுத்து டெய்லி, இந்த மாதிரி ஒரு நேரோ டவுன் பண்ணி கொண்டு போவோம். அப்புறம் கேப் எங்கே இருக்குது, டெய்லி சார்ட்டில் கேப்ஸ் எங்கே இருக்குது, 1 ஹவரில் வந்து கேப் எங்கே இருக்குது, வால்யூம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு 2 வே விச் மீன்ஸ் அப் சைடில் போகுதுன்னா எதுக்கான சான்சஸ் இருக்குது, டவுன் சைடில் இருக்குது அப்படின்னா எந்த இதுக்கான வரதுக்கான சான்சஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது. அது இண்டிவிஜுவல்ஸோடைய ஸ்கில். மார்க்கெட் நேச்சரை கேட்ச் பண்ணிக்கிறது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஸ்கில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய சார்ட் எடுத்து வச்சுக்குவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட்டோடைய மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட். சரி, இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து புல்ஸுக்கு ஃபேவராக இருக்கா பியர்ஸுக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்னு கேட்டால் 19,811 இருக்குது. 19,875 வரைக்கும் ரீசெண்டாக ரீச் பண்ணாங்க. ஆல் டைம் வந்து 20,222. ஸோ ஜஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் டு ஏடிஹெச். ஸோ அப்சல்யூட்லி இப்போதைக்கு மார்க்கெட் வந்து யாருடைய கண்ட்ரோல்லையும் யாருடைய டாமினன்ஸ்லையும் இருக்குது அப்படின்னா புல்ஸுடைய டாமினன்ஸில் தான் இருக்குது. புல்ஸுடைய டாமினன்ஸ், புல்ஸுடைய ரீஜனில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த பியர்ஸ் வந்து அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு சீசனல் பேர்ட்ஸ் மாதிரி வராங்க. ஏன்னா அது இல்லாமல் வந்து மார்க்கெட் வந்துட்டு மைக்ரேட் ஆகாது, சரிங்களா? ஸோ புல்ஸுடைய ரீஜனில் பியர்ஸ் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு சீசனல் பேர்ட்ஸாக இப்போதைக்கு இருந்துகிட்ருக்காங்க. பியர்ஸ் எப்போ அவங்களுடைய கண்ட்ரோலில் டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா 19,300லேருந்து 19,200 அப்படிங்கிற அந்த 100 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஜோன் டெசிசிவாக பிரேக் பண்ணி கீழே வந்து கொண்டு போனால் மட்டும்தான் பியர்ஸுடைய grip வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அது வந்து புல்ஸுடைய டாமினன்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ பியர்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹடில் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு 19,625 அப்படிங்கிறது ஒரு ஜோன் இருக்குது, சரிங்களா? அதை ஒன்ஸ் பிரேக் பண்ணும்போது இந்த 19,625லேருந்து 19,570 அப்படிங்கிற ஒரு ஜோன் அவங்க வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இண்டிகேஷன் ஃபார் பியர்ஸ். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபர்தராக 410 போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா 410ல் ஒரு கேப் இருக்காங்க, சரிங்களா? ஒரு ஹியூஜ் கேப் அப் நடந்துச்சு. ஸோ 414 அப்படின்னு அந்த லெவல் இருக்கும். 400. இந்த 400 கீழே வந்து உங்களுக்கு அடுத்து வந்து 300 to 200. இது தேர்ட் லெவல் ஆஃப் இண்டிகேஷன் ஃபார் பியர்ஸ். ஸோ இது மூணையும் வந்து அவங்க லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு பிரேக் பண்ணி கீழே போனாங்க மட்டும்தான் பியர்ஸுக்கு ஃபேவரான ஜோனாக இந்த மார்க்கெட்டை பார்க்க முடியும், சரிங்களா? அது வரைக்கும் அவங்க அப்பப்போ வந்து போகக்கூடிய ஒரு சீசனல் பேர்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஒன்ஸ் அகேன் லெவல்ஸை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். 19,625லேருந்து 19,570 அப்படிங்கிற ஜோன் வந்து ஃபஸ்ட் லெவல் ஃபார் பியர்ஸ். செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 410, 19,410. அதை பிரேக் பண்ணி கீழே போகும்பொழுது அடுத்து எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது?
300 to 200. இந்த 300 to 200 ஜோனை டிசிசிவாக அவங்க பிரேக் பண்ணி போனால் தான் கம்ப்ளீட் கண்ட்ரோல் பியர்ஸுடைய கிரிப்புக்கு போகுதுன்னு அர்த்தம். அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ வந்து புல்ஸுடைய டாமினன்ஸில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்சைடில் போகுது அப்படின்னா மார்க்கெட் எந்த ரீஜனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ப்ரியராக சொல்லிடுறேன். 19,925லேருந்து 20,000 அந்த ஜோன் வந்து புல்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். அதை அவங்க வந்து மைக்ரேட் பண்ணி போகிறாங்க அப்படின்னா ப்ரீவியஸாக கொடுத்துருக்கக்கூடிய இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆல் டைம் ஹை 20,222வையும் அதை பிரேக் பண்ணி 20,500 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 20,450 to 500. ஸோ நிஃப்டி ஸ்பாட்டுடைய மந்த்லி டைம் ஃப்ரேம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரன்னிங் மந்த்துடைய கேண்டில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 5 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் மந்த்துடைய ஹை வந்து 19,850. அதை இந்த மந்த் ரன்னிங் மந்தில் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே கொண்டு போயிருந்திருக்காங்க. 19,875 வரைக்கும் போயிருக்காங்க. பட் அது வந்து அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகலை. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி கீழே விழுந்தாங்க. அதை பார்த்து நம்ம போன வீக்கு ஃப்ரைடே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 850க்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது புல்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். ஸோ ஒன்ஸ் 850 to 900 அப்படிங்கிற அந்த ஜோனை வந்து அவங்க டிசிசிவாக வந்து கடந்தாகணும். அதுக்கடுத்து 20,000 அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஹடில் இருக்குது. அதையும் அவங்க வந்து பிரேக் பண்ணி ஆகணும். சார்ட்டில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கீ லெவல் அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்து கீ லெவல் 19,991. அது வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்திருக்குன்னா ஜூலை மந்த்தில் இருந்து கொடுத்துருந்தா அது ஹை அது. ஸோ அதுதான் இப்போதைக்கு கீ லெவலாக இருக்குது. ஒன்ஸ் 900 850லேருந்து 900 டிசிசிவாக பிரேக் பண்ணும் பொழுது அடுத்து உங்களுக்கு எங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது? இந்த 19,991 அப்படிங்கிற ஜோன் வந்து கீ லெவலாக இருக்கும். அந்த கீ லெவலை பிரேக் பண்ணுதுன்னா அடுத்து கிரிட்டிக்கல் லெவல் ஆல் டைம் ஹை விச் இஸ் 20,222. இந்த ரீஜன் வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ லெவல்ஸ் படி பார்க்கும்பொழுது 19,925லேருந்து 20,000 மார்க்கெட் டிசிசிவாக பிரேக் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் 19,850 பிரேக் பண்ணும் பொழுது. ஓகே, ரன்னிங் மந்த்துடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 18,973 ரொம்ப கீழே கிடக்கு. ப்ரீவியஸ் மந்த்துடைய லோவும் வந்து ரொம்ப கீழே கிடக்கு 18,837. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு நோட்டபிள் திங் என்ன அப்படின்னா இந்த ரன்னிங் மந்த் நவம்பர் மந்த்துடைய கேண்டில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 மந்த்ஸுடைய கேண்டிலை ஸ்வாலோ பண்ணியிருக்கு. அதாவது ஜூலை மந்த்துடைய க்ளோசிங்க்கு மேலே இருக்குது, அக்டோபர் மந்த்துடைய க்ளோசிங்க்கு கீழே வரைக்கும் இருந்து போயிருந்திருக்கு. ஸோ இதை ஸ்வாலோ பண்ணியிருக்கு அப்படின்றோம். ஜூலை மந்த்துடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 19,753. அக்டோபர் மந்த்துடைய க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 19,079. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ரன்னிங் மந்த்துடைய கேண்டில் பார்க்கும்பொழுது ஓப்பன் அண்டு க்ளோஸை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 19,064 வந்து ஓப்பன், 19,811 அப்படிங்கிறது வந்து அப்சைடில் பார்க்குறோம். பட் இன்னும் 5 more ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த 850க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் அ வெரி குட் சைன் ஃபார் புல்ஸ். இதை கவனத்தில் வச்சுக்கணும். இப்போதைக்கு அந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த 4 மந்த்ஸுடைய கேண்டில்ஸை இது வந்து ஸ்வாலோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். என்கல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம், அதை ஸ்வாலோ பண்ணியிருக்கு. இதுதான் நம்ம மந்த்லி கேண்டில்ஸில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன். இன்னொரு நோட்டபிள் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் வால்யூம் இருக்குது மந்த்லியில். அந்த ஆவரேஜ் வால்யூம் வந்து எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 பில்லியன்லேருந்து மந்த்லி லெவலில் சொல்கிறேன் 4.5 பில்லியன்லேருந்து 6 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மந்த் வந்து ரன்னிங் மந்த் ஈவன் ப்ரீவியஸ் மந்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து ஒரு 4.24 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக வந்து 4.5 பில்லியன்லேருந்து 6 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரன்னிங் மந்த்துடைய மூவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்க்கும் பொழுது இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வால்யூம் இப்போதைக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வால்யூம் நான் சொல்கிறேன் 3 பில்லியன் பக்கமாக இருக்குது. ஸோ ஆவரேஜாக 4.5 பில்லியன்லேருந்து 6 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ 1 பில்லியன் 1.5 பில்லியன் வால்யூம் வந்துட்டு ஆவரேஜாக ஒரு வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன்லேருந்து 1.5 பில்லியன் வரைக்கும் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி லெவல் ஹையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ரிமைனிங் 5 டேஸில் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை சொல்ல வரோம். ஸோ கவனத்தில் வச்சுங்க அதை. அடுத்து வீக்லி கேண்டில் பார்க்கும் பொழுது ரீசெண்ட் டேஸில் ஒரு புல்லிஷான ஒரு ஸ்ட்ரீக்லேயே மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. கேண்டிலுக்கு ஃபார்மேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. 4th வீக்கில் வந்துட்டு இப்போது அந்த புல்ஸுடைய டாமினன்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேண்டில்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். புல்ஸுக்கு ஃபேவராகவோ இல்லை பியர்ஸுக்கு ஃபேவராகவோ கிடையாது. லெவல்ஸ் எங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறோம். ஸோ அந்த 4 வீக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த 4th வீக் ரன்னிங் வீக் விடுங்க, அந்த வீக் எப்படி முடியுதுங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும், ஃப்ரைடே தான் தெரிய வரும். பட் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த 3 வீக்ஸுமே புல்ஸுடைய டாமினன்ஸ் இருக்கக்கூடிய புல் ஸ்ட்ரீக் இருக்கக்கூடியதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜோனை வந்து டிசிசிவாக பிரேக் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல தான் ஹடிலாகி கீழே வந்திருக்காங்க.
ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணும் பொழுது அவங்க அடுத்த பாசிபிலிட்டிஸ் எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இந்த ஜோன் 19,991 ஆல்ரெடி சொன்னது தான், மந்த்லி கேண்டலில் சொன்னது தான். இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வீக்லியுடைய லோ அண்டு ப்ரீவியஸ் வீக்குடைய ஹை அண்ட் லோ நம்ம கவனத்தில் வைக்கணும். ரன்னிங் வீக்குடைய லோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 19,670. இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு வந்து கீ பாயிண்டிங்க. இந்த 19,670லேருந்து 19,625 அப்படிங்கிற இந்த ரீஜனை பிரேக் பண்ணதுன்னா தட் இஸ் குட் சைன் ஃபார் பியர்ஸ், கவனத்தில் வச்சுக்கணும். அப்படி போகும்பொழுது கீழே அடுத்து எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கேப் ஒன்று இருக்குது, 414 அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த 625 670 to 625 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். அதுக்கடுத்து 570ங்கிற ஒரு ஜோன் இருக்குது. அது கீழே போகும்பொழுது உங்களுக்கு 410 அப்படிங்கிற ஒரு ஜோன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேண்டலுடைய லோவும் அதுதான் இண்டிகேட் பண்ணுது. இது வந்து சப்போர்ட் ஜோன்ஸாக ஆக்ட் பண்ணோம். அப்சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஹடில்ஸாக இருக்கிறது நாங்கள் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது இப்போ தான் இண்டிகேட் பண்ணோம். டெய்லி கேண்டில்ஸை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது ஒரு கேலக்ஸி ஃபார்மேஷன்லாம் அகைன் போயிட்டுருக்கு. ரீசெண்ட் டேஸில் ஒரு கேலக்ஸி ஃபார்மேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம இந்த மில்கி வே கேலக்ஸி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதோடைய த்ரோ அவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்பில் ஓவர் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் இங்கே நடந்துச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா எங்களால் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேலக்ஸி ஃபார்மேஷனை பார்க்க முடியுது. அது உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் இருங்க. இந்த இடத்துல இருந்தது வந்து ஒரு கேலக்ஸி ஃபார்மேஷன் மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னாச்சு, மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கீழே கொடுத்தாங்க. இப்போ போயிட்டுருக்கிறது பாருங்கள். பட் அந்த ஸ்ட்ரெச்சை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இருந்தே இங்கே வரைக்கும். இதை விட பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சேம் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியான கேண்டில்ஸை வந்து நம்ம பார்க்க முடியல. பட் உங்களுக்கு எப்படி இருக்குது, அப்படியே வந்துட்டு ஸ்பின்னிங் டாப், டோஜி, இன்டிசிசிவ்னஸும் அதே நேரம் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகிற மாதிரியோ, இங்கே வந்து அப் ட்ரெண்டை கொண்டு போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு அங்கேருந்து ஒரு ஃபால் வந்துச்சு. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி படுமோசமாக இருந்துச்சு இந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து போகிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இண்டிகேஷன். மார்க்கெட்டில் வந்து பேஷன்ஸ் லெவலை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ட்ரேடர்ஸுடைய பேஷன்ஸ் லெவலை, கன்விக்ஷன் இருக்கவங்க ரீசிக் பண்ணி மார்க்கெட் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பொசிஷன்ஸையோ இல்லை வந்துட்டு ட்ரேடிங்ஸையோ கமிட் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இருக்கிறது இருந்ததுன்னா. ரொம்ப கிக் அவுட் பண்ணக்கூடிய மார்க்கெட். ரீட்டெயிலர்ஸை, நோவிஸ் ட்ரேடர்ஸை, அவசரப்படக்கூடியவங்களெல்லாம் ஈஸியாக தூக்கி எறியக்கூடிய மார்க்கெட் வந்து இந்த மார்க்கெட். ஸோ இந்த முக்கியமாக இந்த சொல்ல போனால் இந்த 5 days வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் பீரியட். இந்த டோட்டலாக வந்து ட்ரேடிங் கரியரையே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடக்கூடிய மார்க்கெட்டாகவும் இந்த 5 days இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கோ வித் லிமிட்டட் குவான்டிட்டிஸ். உங்களுக்கு கன்விக்ஷன் இல்லைன்னா ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் நல்ல விஷயமாக இருக்கும். கம்பல்ஷனில் எடுத்து நீங்கள் வந்து மாட்டிட்டு முழிக்கக்கூடாது. இது வந்து டெய்லி கண்டியில் நம்ம பார்க்குறது கைண்ட் ஆஃப் கேலக்ஸி ஃபார்மேஷன் போயிட்டுருக்கு. இது அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நிறைய இடங்களில் கேப்பை வச்சுக்கிட்டே வந்திருக்கு. கேப்பை வந்து எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணும். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 400, 410 அப்படிங்கிற ஒரு கேப் இருக்குது. அப்சைடில் வந்துட்டு வேறு ஏதாவது கேப் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. அது வந்து அரௌண்ட் 19,888 வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. சரிங்களா? 888 தேர் ஆல் டைம் ஹையில் வந்துட்டு ஒரு கேப் இருக்குது அந்த இடத்துல. 20,050 20,120 வரைக்கும் ஒரு கேப் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. டவுன் சைட் அண்ட் அப் சைடு இது ரெண்டையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்துட்டு நேச்சரை வந்து எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். புல்ஸுக்கு ஃபேவராக இருக்கலாம், இல்லை பியர்ஸுக்கு ஃபேவராக இருக்கலாம். நம்ம வந்து அப் சைட்லேயோ டவுன் சைட்லேயோ போகும்போது என்னென்ன மாதிரியான லெவல்ஸுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கு வந்து எந்த லெவல் வந்து இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வேல மார்க்கெட் போகுது, நம்ம சிஸ்டம் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட்ஸை கமிட் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன்ஸ் ஃபார் கமிங் டேஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் இன் நவம்பர். ஸோ இதை நீங்கள் ட்ரேடிங் கால்ஸ் எதையும் கமிட் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.